m is in the codomain, then m minus 2 in the domain. ஓகேங்களா, கோடொமைனில் வந்து எம்முங்கிற எலமெண்ட் இருக்குது, அதாவது கிடைக்கக்கூடிய எலமெண்ட்டு. ஓகேங்களா, என் இது வந்து பார்த்தோன்னா இதில் இருக்குது அப்படிங்கிறதான் போட்டு காமிச்சிருக்கு. போகிறப்போ நமக்கு எம்முன்னு கிடைக்கிது. அதாவது இந்த கண்டிஷன் f of x equal to yன்னு கிடைச்சதுன்னா அது on 2ன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நமக்கு on 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, எக்ஸாம்பிள் 1.15 பாருக்கண்ணு. எல்லாமே இதே தான் கண்ணு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சரி தெரியும். செக் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1-to-1s on-to-1s, ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, பாருங்கள் 1-to-1 செக் பண்ணுறப்போ நமக்கு இது டொமைன், இது கோடொமைன். நான் ரஃபாக டயக்ராம் போட்டிருக்கேன். f of m equal to f of n, f of nங்கிறது n ஸ்கொயர்னா இது m ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணிங்கன்னா m equal to n. ஸோ சின்ஸ் m, nங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு பாருங்கள் இது கண்டிப்பாக 1 ஸ்கொயர் பண்ணுங்க. இதில் அப்ளை பண்ணுங்கள். எண்ணுக்கு 1 போடுங்க. 1 ஸ்கொயர்னா 1 கிடைக்கும், 2னா 2 ஸ்கொயர் கிடைக்கும், 3னா 3 ஸ்கொயர் 9 வரும். எல்லாமே மேப் ஆகிருக்கும். அப்போ 1-to-1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் on-to கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்கள். நடுவில் எலமெண்ட்ஸ்லாம் வந்து மேப் ஆகாமல், இதோட மேப் ஆகாமல் இருக்குது, இமேஜ் இல்லாமல் இருக்குது, ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் on-to. பட் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எலமெண்ட் இன் த கோடொமைன் do not have ப்ரீ இமேஜஸ். அதாவது நிறைய எலமெண்ட் வந்து ப்ரீ இமேஜஸ் இல்லாமல் இருக்கனால நாட் on-to. ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் பாருங்கள். r tends to r, ரியல் நம்பர். நான் வெறும் பாசிட்டிவ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன், நெகட்டிவும் இதில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நமக்கு ஸ்கொயர் வேல்யூ பண்ணுறப்போ பாசிட்டிவ் மட்டும் தான் மேப் ஆகிருக்கும். ஆமாங்களா, இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேல்யூஸ்க்குலாம் நமக்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இதுலேயும் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். இப்போ -1 நம்ம இங்கே எடுத்துட்டோம்னா -1 ஸ்கொயர் பண்ணுறோம் +1. அப்போது -1 இந்த இடத்துல நான் சப்போஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுவும் எதோட மேப்பாக இருக்கும், இதோட மேப்பாக. அப்போ ரெண்டுக்கும் சேம் இமேஜ் கிடச்சிருக்கும். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணாலும் 4 கிடச்சிருக்கும், -2 ஸ்கொயர் பண்ணாலும் 4 கிடச்சிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடையாது, சேம் இமேஜஸ் இருக்கிறனால நமக்கு நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவில் இருக்கக்கூடிய, ஏன்னா ரியல் நம்பர்னால நான் சும்மா ரஃப் டயக்ராம்னால பாசிட்டிவ் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் இதில் வந்து ப்ரீ இமேஜஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து on-to-வும் கிடையாது, நாட் on-to. பாருங்கள், 2 different elements in the domain have same images. 2 different elementsனால் இங்கே -1 எடுத்துக்கிட்டோம், +1 எடுத்துக்கிட்டோம். -1க்கும் உங்களுக்கு ஸ்கொயர் வந்து பண்ணிங்கன்னா +1 தான் கிடைக்கும், +1க்கும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1 தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு இங்கே ஸ்கொயர் ஃபார்மேஷனில் தான் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன். ஓகேங்களா, சேம் இமேஜுங்கிறனால f is not 1-to-1. Clearly the range of f is a proper subset of R. Thus it is not on-to. ஓகே, நான் சொன்ன ரீசனை கூட நீங்கள் ரீசனாக எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் 16. சேம் செக் வெதர் த ஃபாலோயிங் ஃபார் 1-to-1s, அதுவும் on-to-1s தான் கேட்டிருக்காங்க கண்ணு. f of x is equal to 1/x. இது பார்த்தீங்கன்னாவே ரியல் நம்பருங்கிறப்போ நம்ம எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா 1/0 என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்னா என்ன அர்த்தம், டிஃபைன் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்போ x equal to 0ன்னு அப்ளை பண்ணுறப்போ நமக்கு அது 1-to-1 இருக்காது. வேறு எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் ஒரு நம்பர் கிடைக்கும், அப்போ அது மேப் பண்ணிடலாம். ஆனால் 0ன்னு அப்ளை பண்ணுறப்போ மட்டும் மேப் பண்ண முடியாது. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். திஸ் இஸ் நாட் அட் ஆல் எ ஃபங்க்ஷன் பிகாஸ் f of x is not defined for x equal to 0ன்னு அப்ளை பண்ணுறப்போ நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. இதே செகண்ட் சப்டிவிஷனில் 0 மட்டும் ஒமிட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ 0 மட்டும் ஒமிட் பண்ணுறப்ப நம்ம 0ன்னு எக்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறதில்ல. அப்போ கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும், 1-to-1 இருக்கும். பட் நாட் on-to. ஏன் அப்படின்னா பிகாஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோடொமைனில் 0 இருக்கும். அப்போ அந்த 0 கோடொமைனில் இருக்கிறது இங்கே எதுவுமே ப்ரீ இமேஜஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது நாட் on-to. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 17. இஃப் f such that r -1 + 1 என்ன அர்த்தம்னா, ஆறுங்கிற ரியல் நம்பர்லேருந்து இந்த ரெண்டு நம்பரை ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டொமைன் எடுத்துக்கணும். கோடொமைன் வந்து 6 தான். ஓகேவா, அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க 1-to-1 இல்லையாண்டு. ஓகே, 1-to-1ங்கிற கண்டிஷன் நீ செக் பண்ணணுன்னாவே f of x equal to f of yன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, on-to கண்டிஷனா f of x is equal to yன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம f of x equal to f of yனா எக்ஸுக்கு இருக்கிற இடத்துல x போட்டுக்கோங்க, y இருக்கிற இடத்துல y போட்டுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்லாம் ஒன் சைடு கொண்டு வரப்போ இந்த ரெண்டு டொமே நான் பக்கத்தில் எழுதிக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுலேயும் XY காமனாக எடுத்துட்டேன். இப்போ இதில் y இருக்குது ரிமைனிங், இதில் வந்து -x இருக்குது. அப்போ வந்து இதில் நான் +1 காமனாக எடுத்துட்டேன்னா y வந்து ப்ளஸில் இருக்குது, இது -x. ஓகேங்களா, இப்போ ரெண்டுலேயும் y - x காமனாக எடுத்துட்டேன்னா XY +1. ஸோ தனித்தனியாக நான் 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ ஒரு இதில் வந்து y equal to xன்னு கிடைக்குது. நம்ம f of x is equal to f of yன்னு எடுத்தோம்னா நமக்கு x is equal to yன்னு தான் கிடைக்கணும். ஆனால் இன்னொரு இது கிடச்சிருக்கு பாருங்கள், x-ஐயும் y-யும் மல்டிப்ளை பண்ணால் -1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 நம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறேன், எக்ஸுக்கும் ஒய்க்கும். ஓகேங்களா, அப்போ செலக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஷோ தட் XYயோட வேல்யூ -1. ஸோ நம்ம பாருங்கள் f of x f of y நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும். x is equal to நான் 2ன்னு அப்ளை பண்ணுறப்போ ஒய்க்கு வேறு வேல்யூ கிடைக்குது. எக்ஸுக்கு 3ன்னு அப்ளை பண்ணுறப்போ y is equal to -1/3. இந்த இதில் தான் நான் அப்ளை பண்ணுறேன். அதாவது வந்து இங்கே ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்கல்லவா.
சாரி இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல xy இஸ் ஈக்குவல் டு -1 இதில் எக்ஸுக்கு நீங்கள் 2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2 இந்த சைடு வரப்போ -1/2 அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் ஒய்யோட வேல்யூங்கிறப்போ y இஸ் ஈக்குவல் டு -1/x அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணுறப்ப நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கிது. ஓகே, அடுத்து நான் f(2)ன்னு போடுறேன். இதில் அப்ளை பண்ணுறேன். அதாவது இங்கே கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல x/x² -1ல் f(2) அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி f(-2) -1/2 அப்ளை பண்ணுறேன். ஏன் 2வும் -1/2 அப்ளை பண்ணுறேன்னா xy இஸ் ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்காங்களா, அப்போ 2 × -1/2ங்கிறப்ப நமக்கு -1 ஏன் மிஸ் 2வும் 1/2 தான் எடுக்கணும். ஏன் 3 × எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2வும் -1/2 அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணுறப்ப பாருங்கள் ரெண்டுக்கும் நமக்கு சேம் வேல்யூ தான் கிடைக்குது. அப்போது ஆனால் இங்கே சேம் வேல்யூ கிடைச்சாலும் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நமக்கு இங்கே என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், வேறு வேறு வேல்யூ தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ f(x) = f(y) நமக்கு வந்து டஸ் நாட் இம்ப்ளை x = y, x = yன்னு அப்ளை பண்ணுறப்போ நமக்கு வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரே வேல்யூ கொடுக்குறப்ப நமக்கு ஈக்குவலாக கிடைக்கல, வேறு வேறு வேல்யூ கிடைக்கிறப்ப தான் கிடைச்சிருக்கிறனால f இஸ் நாட் ஒன் டு ஒன். ஓகேவா? பாருங்கள் நெக்ஸ்ட் 18. If R f such that R tends to R is defined as f(x) = 2x² - 1, find the pre-images of 17, 4, -2. ப்ரீ இமேஜஸ் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு f(x)ஓட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்கன்னு அர்த்தம். பாருங்கள் f(x)ஓட வேல்யூ வந்து 17 அப்ளை பண்ணி இதில் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்போது +or-3 வரப்போ 3யும் -3 இதோட ப்ரீ இமேஜஸ். அடுத்து நமக்கு ப்ரீ இமேஜஸ் கேட்குறாங்கனாவே f(x) கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்கன்னு அர்த்தம் கண்ணு. ஓகேவா? அப்போது f(x) பதிலாக 4ன்னு அப்ளை பண்ணி இதில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா +or-√5/2. இதெல்லாம் ஈஸியாக இருக்குங்கிறனால நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். அடுத்து தேர்ட் ஒன் வந்து -2ன்னு அப்ளை பண்ணுறப்போ இந்த சைடு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா x² = -1/2. -1/2 நீங்கள் +or- எடுக்கிறப்போ ஒரு ரூட்டுக்குள்ளே மைனஸ்ன்னு வந்துட்டாவே நமக்கு இமேஜினரி ரூட் தான் கண்ணு கிடைக்கும். அதாவது நீங்கள் 12th படிக்கிறப்ப படிப்பீங்க i² = -1 அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் படிப்போம். அப்போ இந்த -1க்கு பதிலாக i²ன்னு அப்ளை பண்ணனா ரூட் எடுக்கிறப்ப என்ன கிடைச்சிடும், எனக்கு வெளியே i வந்துடும். அதனால் 1/2. அப்போ இந்த i இருக்கிறனால தான் நமக்கு என்னென்னா இமேஜினரி, நமக்கு வந்து ரியல் நம்பரில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நோ ப்ரீ இமேஜ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கணும் f such that -2, 2ங்கிறது ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, tends to b is given by ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. then find b show that f is onto. ஓகே, f is onto அப்படின்னாவே நமக்கு என்ன அர்த்தம், இதில் f(x) = yன்னு அர்த்தம். எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஒய்க்கு வேல்யூ கிடச்சிரும். அப்போ நமக்கு எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, -2 +2 -2ன்னு அப்ளை பண்ணுறப்ப மினிமம் வேல்யூ கிடைக்கும், +2ன்னு அப்ளை பண்ணுறப்ப மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நான் f(-2) எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ -2 க்யூப் பண்ணால் -8, ஸோ -16. இந்த மாதிரி +2 அப்ளை பண்ணியிருக்கேன், +16. அப்போ பியோட வேல்யூ -16, +16 கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.20. செக் வெதர் த ஃபங்க்ஷன் f(x) = x × modulus of x denoted on -2, 2 is 1:1 or not. 1:1 இல்லையான்னு கேட்டிருக்காங்க. If it is 1:1, find the suitable codomain. Show that the function becomes a bijunction. அதாவது வந்து இது 1:1 இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 1:1 இருந்தால் இதுக்கு ஷூட் ஆகக்கூடிய கோடொமைன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பைஜெக்ஷன். கோடொமைன் கண்டுபிடிச்சோன்னா அது என்னவா மாறிடும்னா பைஜெக்ஷனாக மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கிவனில் கொடுத்துருக்கிறதா நான் எழுதியிருக்கேன். சச் தட் நமக்கு 1:1ன்னு செக் பண்ணணுன்னாவே f(x) = f(y)ன்னு எடுத்துக்கிறோம். இஃப் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் கண்டிப்பாக -2, 2க்குள்ளே லிமிட் வந்து நமக்கு 0 இருக்கும். அப்போ ஒய்க்கு நான் 0ன்னு போட்டோன்னா எக்ஸும் என்ன கிடைக்கும்னா 0வாக இருக்கும். ஒய்க்கு not equal to 0ன்னு போட்டோன்னா எக்ஸும் not equal to 0வாக இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் நமக்கு f(x) = f(y)ங்கிறனால f(x)ங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க x × modulus of x. அப்போ ஒய்க்கு போடுறப்போ y × modulus of y. நான் என்ன பண்ணுறேன்னா xy ஒன் சைடும் மாடுலஸ் வேல்யூ ஒன் சைடு வந்துடும். அப்போ இந்த ஒய்யின் சைடு வரப்போ டினாமினேட்டருக்கு வந்துடும், இது வந்து வரப்போ டினாமினேட்டருக்கு வந்துடும். இதோட வேல்யூ வந்து நமக்கு என்னவா இருக்குன்னா >0. ஏன் அப்படின்னா இந்த சைடு நமக்கு மாடுலஸ் வேல்யூ இருக்கிறனால கண்டிப்பாக இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், ஏன்னா இது இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ தானே இருக்குது. அப்போ இது வந்து கிரேட்டராக இருக்கிறனால இதுக்கு வந்து >0ன்னு போட்டிருக்கேன் மாடுலஸாக இருக்கிறனால. சரி, ஓகே. thus x and y are either both positive or both negative and hence x² = y². அதாவது வந்து எக்ஸ் ஒய்யும் ஒன்று பாசிட்டிவாக இருக்கும் இல்லைனா நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு இங்கே மாடுலஸில் வந்து நமக்கு ப்ளஸும் கிடைக்கும் மைனஸும் கிடைக்கும். சப்போஸ் ஒன்று பாசிட்டிவாகவும் இருக்கணும் நெகட்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னா எந்த கண்டிஷன் கொடுத்தா அப்ளை ஆகும்னா x² = y² இருந்தால் தான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா x²ங்கிறப்ப நமக்கு ரூட் எடுக்கிறப்ப +or- ஆன்சர் வரும். ஸோ எனவே நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா x² = y². எப்போ எக்ஸும் ஒய்யும் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக இருக்கா. ஸோ இஃப் f(x) = f(y), we must have x² = y². ஓகே, ஆல்சோ x
எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் எய்தர் போத் நெகட்டிவ் ஆர் போத் பாசிட்டிவ். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ஒய்யும் போத் நெகட்டிவ், ஃபஸ்ட்டு நெகட்டிவ் அடுத்து பாசிட்டிவாக இருக்குன்னா நமக்கு என்னென்னா திஸ் இஸ் ஒன்லி பாசிபிள். நமக்கு என்னென்னா இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்தால் தான் நமக்கு அது என்னவாக இருக்கும்னா பாசிபிளாக இருக்கும். ஏன்னா இது ப்ளஸ்ஸாக இருந்தால் இது ப்ளஸ்ஸாக இருக்கும், இது மைனஸாக இருந்தால் இது மைனஸாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு கிடச்சிட்டாவே எஃப் இஸ் நமக்கு என்னென்னா 1-to-1 ஃபங்க்ஷன். அப்போ எஃப் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷனுங்கிறப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0ன்னு போட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். கிரேட்டர் தென் 0ன்னு போட்டப்போ எப்படி எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இன்டூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு தானே கணக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இன்டூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா கிரேட்டர் தென் 0ங்கிறப்போ இதில் ப்ளஸ் எக்ஸ் எடுத்துக்கணும்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ் எக்ஸ்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர். அதனால தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னென்னா மைனஸ் எக்ஸ், சாரி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட மறந்துட்டேன், எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா நமக்கு லெஸ் தென் 0ங்கிறப்போ இந்த மாடுலஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மைனஸ் எக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். கிரேட்டர் தென் 0னா ப்ளஸ் எக்ஸ் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். லெஸ் தென் 0னா மைனஸ். அப்போ ப்ளஸ் எக்ஸ் எடுக்கிறப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் எடுக்கிறப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ரேஞ்ச் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு இங்கே கிவனில் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ -2, +2ன்னு. அப்போ நீங்கள் இதில் அப்ளை பண்ணுங்கள். -2 அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா -2 ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் +4. இதில் அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்குன்னா -4 கிடைக்கும். அப்போ நமக்கு கோடொமைன் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -4, 4. ஸோ பைஜெக்ஷன் ஃப்ரம் -2, 2 to -4, 4. ஓகே, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் 1/1 - 2 sin x. ஓகே, டொமைன் அப்படின்னு கேட்டாங்கனாவே நம்ம என்ன பண்ணோம்னா ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். இந்த டினாமினேட்டரோட வேல்யூ வந்து நமக்கு 0வாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டொமைன் கண்டுபிடிப்போம். அப்போது இது 0னா 1 - 2x = 0. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ மைனஸ் அன்சைட் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறுக்கணும். அப்போ sin x மட்டும் வேணும்னா 1/2. அப்போ 1/2ங்கிறது சைன் டேபிளில் எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் சைன் டேபிளில் பார்க்கணும். சைன் டேபிளில் sin 30ோட வேல்யூ 1/2. 30 மீன்ஸ் நம்ம எப்பயுமே ரேடியன்ஸில் வச்சு π/6ன்னு. எப்படி மிஸ் π/6ன்னு எழுதணும்னா பைங்கிறது 180/6 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா 30 கிடைக்கும். அதனால தான் π/6 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, சரி. இப்போ நமக்கு இது ஒரு ஃபார்முலா இருக்குது. sin x = sin α. இதுதான் ஆல்ஃபா ஆங்கிள். அப்படி இருந்தால் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலானா nπ + -1/n × ஆல்ஃபா. ஓகேங்களா, இந்த என்னங்கிறது இன்டீஜரில் எடுத்துக்கணும். அதை தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். nπ + -1/n, ஆல்ஃபாவோட வேல்யூ π/6. ஓகே, இது வந்து எக்ஸோட வேல்யூ. நமக்கு டொமைன் அப்படின்னாவே ஆர்லேருந்து நமக்கு ரியல் நம்பர்லேருந்து இதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் தான் நமக்கு டொமைன். ஸோ ஆர் மைனஸ் ஆஃப் திஸ் வேல்யூ. ஓகேவா, அதே மாதிரி தான் செகண்ட் கொஷினும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொஷின் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது மாதிரி இருந்தால் இதுக்கு என்ன ஃபார்முலாங்கிறது இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். 1/2ங்கிறது நமக்கு cos 60ோட வேல்யூ, 60ங்கிறது π/3ன்னு எழுதுவோம். ஸோ நமக்கு அதோட ரேஞ்ச் என்னங்கிறது டொமைன் என்னன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரேஞ்ச். ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன். ரேஞ்ச் அப்படின்னா cos x ஓட ரேஞ்ச் என்னென்னா -1, +1. sin x இருந்தாலும் ரேஞ்ச் என்னென்னா -1, +1. அதுதான் இருக்க கொசைன் ஃபங்க்ஷன்னா cos xன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் எழுதியிருக்கேன். இதை எடுத்துக்கிட்டு தான் இதை வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோங்களா. ரேஞ்ச் எடுத்ததுக்கப்புறம் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். cos x முன்னாடி 2 இருக்கா. ஸோ ஃபுல்லாக ஃபங்க்ஷனை 2வால் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ -2, 2 cos x 2. ஓகே, அடுத்து என்ன இருக்குது, 2 cos x ஒரு 1 மைனஸ் பண்ணியிருக்காங்களா. அப்போ எல்லா ஒரு 1 மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் -3, 2 cos x - 1 ≤ இது 1. ஆனால் இங்கே எப்படி இருக்குது, 1 ரெசிப்ரோக்கல் இருக்கா. ஸோ ஃபுல்லாக நான் ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கேன். அப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ கண்ணு நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ இந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் நமக்கு என்னென்னா > போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து நமக்கு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், அதை தான் போட்டிருக்கேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு பார்த்தோன்னா -1/3 to +1 வரைக்கும் இருக்குது. அப்போ அந்த 1/3யும் 1 நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல -1/3 -1/3யும் 1ம் தான் இருக்குது. அது ரெண்டு பாருங்கள் நான் க்ளோஸ்ட் இன்டர்வலில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் -∞, +∞ நம்ம ஓப்பன் இன்டர்வலில் போட்டிருக்கேன். ஓகேவா, ஏன்னா நமக்கு இங்கே இதுக்கப்புறம் வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்களவா, இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்கல, அதனால இதுக்கப்புறம் வேல்யூ இருக்குங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஓகே, அதே மாதிரி இதுக்கும் போட்டுருவீங்களா நான் சொன்ன ப்ரொசீஜர் வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஆஃப் த ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுக்கு லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் கேட்டிருக்காங்க. கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான இப்போ நான் நியூமரேட்டில் இருக்கக்கூடியதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுறக்கான. இப்போ எக்ஸுக்கு நீங்கள் 2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 2 ஸ்கொயர்னா 4ன்னு கிடைக்குங்களா. இப்போ 4 - 4 என்ன ஆயிரும் 0. அப்போ 0/anything என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அதனால தான் when x = 2ன்னு அப்ளை பண்ணுறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் 0 ஆயிரும். அதுவே -2ன்னு அப்ளை பண்ணுங்கள். -2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், +2 தான் கிடைக்கும், +4 தான் கிடைக்கும். அப்போ 4 - 4 அதுவும் 0 ஆயிரும். அப்போ -2
அப்ளை பண்ணாலும் 0 கிடைச்சது. அப்போது ஃபார் ஆல் அதர் வேல்யூஸ், அதாவது +2வையும் -2வையும் தவிர வேறு வேல்யூ கொடுங்க. இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 - 3 ஸ்கொயர்னா 9ங்களா? அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன கிடைக்குது? நெகட்டிவ். அப்போ ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னாவே நமக்கு இது என்னென்னா இமேஜினரி. ஸோ இதை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நமக்கு டொமைன் என்னன்னு சொல்கிறோன்னா எம்டி செட் அப்படின்னு எடுத்து எழுதுறோம். ஓகேங்களா? ஃபார் ஆல் அதர் வேல்யூஸ் வி கெட் நெகட்டிவ் வேல்யூ இன் தி ஸ்கொயர் ரூட். ஸோ விச் இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி தான் இந்த கொஷின் எக்ஸாம்பிள் 24 நான் போட்டிருப்பேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 21 பாருங்கள். இதுலேயே லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொடுக்கல. ஸோ நமக்கு ரூட்டுக்குள்ளே இருந்தாவே நமக்கு நெகட்டிவாக இருந்தால் இஸ் நாட் பாசிபிள் ஆயிரும். அதனால் இதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதனால தான் >= 0ன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஃபார் ஆல் எக்ஸ் இன் த டொமைன். இப்போ இதை வந்து நான் சால்வ் பண்ணுறேன். சால்வ்னு என்ன? ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த வேல்யூ வந்து நான் ஒரு நம்பர் லைனில் போடுறேன். நம்பர் லைனாவே -∞ to +∞. இங்கே கிடச்சிருக்கிறது நமக்கு 2வும் தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு இதை ஒரு இன்டர்வலாக எடுத்துக்கிறேன். -∞, 2ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து 2, 3ன்னு ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறேன். 3, ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறேன். இந்த இன்டர்வல் எடுத்துகிட்டு இதில் போட்டு நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணுறப்ப எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். நெகட்டிவ் வந்து நான் விட்டுறேன். அதை தான் செக் பண்ணுறேன் பாருங்கள். இன்டர்வல் போட்டாச்சு. டு எனி பாயிண்ட் -∞, 2 -∞, நீங்கள் இன்ஃபினிட்டி தவிர வேறு எந்த நம்பர் வேணாலும் 2க்கு முன்னாடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1ன்னு இதில் போடுங்க. ஏன்னா பிட்வீன் நம்பர்ஸ் 1 இருக்குது நமக்கு. 1 போடுறப்ப இதோட வேல்யூ என்ன? 1. இது -5 + 6. அப்போது 7 - 5 நமக்கு என்ன கிடைக்குது? 2. அப்போ பாசிட்டிவில் கிடைக்குது. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் செக் பண்ணுங்கள். 2, 3ல் நம்ம என்ன பண்ணலாம்? 2.5ன்னு போட்டுக்கோங்க. 2.5 போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா நெகட்டிவ்னு கிடைக்குது. 3, ∞ 3க்கு அப்புறம் நீங்கள் என்ன நம்பர்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. 4, 5, 6 எதை வேணாலும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ். அப்போது இந்த லிமிட்டும் அப்ளை பண்ணுறப்ப மட்டும் தான் நமக்கு பாசிட்டிவில் கிடைக்கிறனால அது 2 மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நமக்கு 2வும் 3யும் மட்டும்தான் நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப கிடைச்சிது. இது வந்து நமக்கு ஓப்பன் இன்டர்வலில் போட்டு காமிக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஷோ தட் த ரிலேஷன் xy is equal to -2 is a function for a suitable domain. Find the domain and the range of the function. ஓகே கண்ணு. இப்போ xy is equal to -2. இதில் வந்து x வந்து நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் 1 to 1 வந்து ஃபங்க்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறப்போ 1 to 1 நமக்கு என்ன? f(x1) = f(x2)ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் இருக்கனால. அப்போது x1னா இங்கே y1 போட்டுக்கோங்க. x2னா y2. இப்போ எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு y1 = y2. அப்போது x1 = x2ன்னு எடுத்துகிட்டு நமக்கு y1 = y2ன்னு கிடச்சிருக்கா? அப்போ நம்ம என்னென்னு சொல்கிறோம்? f(x) is என்னது? 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ த எலமெண்ட் 0 belongs to the domain will not have the image. அதாவது வந்து 0 மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஃபங்க்ஷன் வந்து டினாமினேட்டரில் இருக்கிறனால 2/0ன்னு போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டின்னு போட்டுருவீங்க. அப்போது அந்த இதில் வந்து நமக்கு 0 மட்டும் அப்ளை பண்ணாமல் எந்த நம்பர் வேணாலும் ரியல் நம்பரில் கொடுக்கலாம். அதனால தான் டொமைன் வந்து பாருங்கள் r-0 மட்டும் ஒமிட் பண்ணிடணும். ரேஞ்சும் அதே தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இது பாருங்கள். f, g such that r tends to r. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ரியல் நம்பரில் இருக்குது. ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் ஆர் டிஃபைன் பை f(x)ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. g(x)ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு f(x)ங்கிற ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா மாடுலஸில் இருக்குது. இப்போ மாடுலஸில் இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு >0 பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். அப்போ பாருங்கள், >0 போட்டிருக்கேன். இதில் எக்ஸில் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டேன். அப்போ அதான் போட்டிருக்கேன். எக்ஸ் இங்கே இருக்கக்கூடிய +x. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 2x. அப்போ எக்ஸ் வந்து >0. இது எப்படி போட்டேன் அப்படின்னா இந்த மாடுலஸில் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தால் >0. அடுத்தது இந்த மாடுலஸில் நெகட்டிவ் வேல்யூ எடுக்கிறப்போ <0. ஸோ அப்போ நெகட்டிவ்ங்கிறப்போ -x போட்டேன். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ். ஓகேவா? இது ரெண்டு ஆட் பண்ணால் 0. இது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி g(x)க்கு சொல்லி பார்க்கலாம். இந்த மாடுலஸில் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். பாசிட்டிவ்ங்கிறனால >0. இங்கே இருக்கக்கூடிய -x. அப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 0. அதுவே இதில் நெகட்டிவ் எடுத்துக்கிறப்போ <0. அப்போ -x இங்கே ஒரு -xனால -2x. ஓகேங்களா? x <0. ஓகே கண்ணு. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏன் கேஸ் 1 கேஸ் 2 போட்டிருக்கேன்னா எனக்கு கேட்டுக்கிறது g.f f.g தான். இதில் நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. கிரேட்டதனும் இருக்குது, லெஸ்தனும் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கிரேட்டதனுக்கு அப்ளை பண்ணுறேன். g.f அப்படின்னாவே நீங்கள் ஃபங்க்ஷன் படிச்சிருப்பீங்க 10th. இது மாதிரி காம்போசிட் ஃபங்க்ஷன் படிக்கிறப்போ செகண்ட் ஒன்றுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை சேர்த்திக்கணும் எக்ஸ்னு. இப்போ இந்த f(x)ங்கிறது >0 என்ன இருக்குன்னு பாருங்கள். f(x) >0 என்ன இருக்குது? 2x. அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இது வந்து பார்க்குறதுக்கு g(x). அப்போ g(x)ங்கிற ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது?
0ன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய எக்ஸை வந்து ஜி ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணணும். ஆனால் இங்கே 0ன்னு இருக்குது, அப்ளை பண்ணால் நமக்கு என்னென்னு கிடச்சிரும் 0. ஓகேங்களா. அதே மாதிரி நமக்கு எஃப் டாட் ஜிக்கும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ செகண்ட் ஒனுக்கு தான் ஃபஸ்ட்டு எக்ஸை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது கிரேட்டர் தென் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது 0. இப்போ எஃப் ஆஃப் 0ன்னு கிடச்சிருச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிற வேல்யூ அப்ளை பண்ணோம்னா 0ன்னு கிடைக்குது. ஓகேவா. சரி, அதே மாதிரி கேஸ் 2ங்கிறது லெஸ் தென் கண்டிஷனில் எடுத்துக்கிறேன். லெஸ் தெனில் போகிறப்ப ஜி டாட் எஃப்னா ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0ல் என்ன இருக்குன்னு பாருங்கள் 0ன்னு இருக்குது. ஸோ போட்டுட்டேன். இப்போ ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் லெஸ் தென் என்ன இருக்குது -2x. அப்போ -2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு போட போகிறோம், இந்த 0 தான் போட போகிறோம். ஸோ 0. அதே மாதிரி எஃப் டாட் ஜிக்கும் போட்டிருக்கேன். ஜி ஆஃப் எக்ஸில் வந்து லெஸ் தென் வந்து -2x, எஃப் ஆஃப் எக்ஸில் லெஸ் தென் வந்து 0ங்கிறனால இதை கொண்டு போய் நம்ம எக்ஸுக்கு அப்ளை பண்ணோம்னா 0ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டினும் நான் போட்டிருப்பேன் 29ம். இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா.